வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன், அதாவது மாதம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதை என்னென்ன ஸ்கீமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் அனலைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாக இருக்கலாம். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான மெத்தடாக வேணும், நான் மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும், எனக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஸ்பிளிட்டப்பில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸை கன்சிடர் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 9% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ் எப்படி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட், அதாவது கடன் பத்திரங்கள், இதில் 7 to 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 to 12% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. தென் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, அதில் நிறைய ETF இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது செக்டர் பேஸ் பண்ணியோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 to 20% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்மகிட்ட வந்து ஒரு மாதம் 10,000 ரூபா தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அது எந்தெந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10% வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த 10,000 ரூபாயில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே கார்பரேட் கம்பெனிஸ் எப்படியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா, ஒரு 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். டோட்டலாக வந்து ஒரு 10,000 ரூபாய் இப்படி ஸ்பிளிட்டப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிகினராக இருக்காங்க, ஏஜ் ஒரு 20 to 25 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட எக்ஸ்ப்ளோசரை வந்து இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தி ஆகுது, கொஞ்சம் சேஃபான ரிட்டர்ன் வேணுங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தடை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன டவுட் வரும், ஒரு 1000 ரூபாய்க்கு நான் இவ்வளோ வாங்க முடியுமா? இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் பாண்டு வந்து 5000 ரூபா இருக்குது, 10,000 ரூபா இருக்குது, நீங்கள் மாதம் 1000 ரூபா தான் சேவ் பண்ண சொல்கிறீங்க, அதை எப்படி வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம். அந்த மாதிரி டவுட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாதத்தில் வந்து ஒரு ஆப்ஷனை வந்து விட்டுட்டு அது அந்த பாண்ட் இப்போ வந்து சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து கார்பரேட் கம்பெனிஸோட பாண்ட் வந்து 5000 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 month வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கார்பரேட் கம்பெனிஸ் பாண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 4 மாதத்துக்கு காசை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த இதில் கேஷ் வந்து அலோகேஷன் வந்து கொஞ்சம் நீங்கள் மியூச்சுவலாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். ஆவரேஜாக வந்து நீங்கள் 10,000 வந்து இப்படி ஸ்பிளிட்டப்பில் வர்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். நார்மலாக இந்தியாவோட இன்ஃப்ளேஷனை வந்து 6 to 7% இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 7% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு 7% கொடுக்குறாங்க, அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு 7.5% கொடுக்குறாங்க. அப்புறம் MII மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு வந்து 7.4% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.2% கொடுக்குறாங்க. PPFக்கு வந்து 7.1% கொடுக்குறாங்க. சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட்டுக்கு 8% கொடுக்குறாங்க. நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் 7.7% கொடுக்குறாங்க. கிஷான் விகாஸ் பத்திரக்கு 7.5% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எபோவ் 7%க்கு மேலே இருக்கிற எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் PPF ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும், மற்ற எல்லா யூஸஸும் இருக்கும். இதில் நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்கீமை செலக்ட் பண்ணால் டியூவல் பர்பஸாக இருக்கும். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் மாதம் வந்து ஒரு 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கார்பரேட் கம்பெனிஸ் FDs பார்க்க போகிறோம். ஸோ FDயை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம்னா 4 to 6% வரைக்கும் கிடைக்கும். இதே வந்து நல்ல ப்ரைவேட் கார்பரேட் கம்பெனிஸில் நம்ம டெபாசிட் பண்ணால் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% கொடுக்குறாங்க. அதே பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 8.35% கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 0.25% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் 0.5% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்பரேட் பாண்டு செலக்ட் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ நீங்கள் 1000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மினிமம் டெபாசிட்டே இதில் 5000 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் ஏதோ ஒன்று பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 4 month அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து
கார்பரேட் பாண்ட்ஸும் சரி, கம்பெனி பாண்ட்ஸு எல்லாமே நீங்கள் பை பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரேட்டிங்கை பற்றி பார்க்குறோம். ஸோ நீங்கள் கார்பரேட் பாண்டு வாங்கினாலும் சரி, பாண்ட் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது கிரெடிட் ரேட்டிங். ஸோ கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. இதில் மூடிஸோட கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம AAA ரேட்டிங் பாண்ட்ஸ் வாங்க அப்படின்னா அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்தது. அதே மாதிரி ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி AA எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் பாண்டு தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற டாப் ரேட்டிங்காக இருக்கிறத AAAல இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு சேஃபான இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து AAA பாண்டாக இருக்குது. ஸ்ரீராம் வந்து AA பாண்டாக இருக்குது. ரெண்டுமே நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி FDயாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம சாலிடாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட். ஸோ பாண்ட் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடன் பத்திரம். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுக்கலாம், ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு கொடுக்கலாம், இல்லை பேங்க்கு கொடுக்கலாம். இதை வந்து மெயினாக 2 டைப்பாக பிரிப்பாங்க. 1 இயர்க்குள்ளே வந்து அவங்க பாண்ட் மார்க்கெட், அதாவது நம்மகிட்ட வாங்கின கடனை ரிட்டர்ன் பண்ணால் அதை ட்ரெஷரி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1 இயர்க்கு மேலே அவங்க டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாண்டை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போ பாண்ட் மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் பாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து AAAவாக இருக்கும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7.54 கொடுக்குறாங்க. கூப்பனுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃப்ரீக்வன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே அவுட் பண்ணுறது ஹாஃப்லி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ 100 rupees இருந்தாலும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ வந்து 107 ரூபாய்க்கு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 100னால அது 107ல் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ அது எதனால ட்ரேட் ஆகுது, என்ன RBI ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் பண்ணுறதுனால எதனால எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பாண்ட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைவேட் கம்பெனிஸும் NCDs கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தா இப்போ டாடா கேபிட்டல்ஸ் இருக்குது, அவங்க நல்ல NCDs கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து AAA கிரெடிட் ரேட்டிங் தான். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.1% கொடுக்குறாங்க. இது இயர்லி பே அவுட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட், நல்ல ப்ரைவேட் ஏஜென்சிஸ் பாண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 20% அலோகேஷன் கொடுக்குறோம். இந்த 20% அலோகேஷன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அலோகேஷன் தான். ஸோ கோல்டை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா கோல்டு வந்து அப்ரிஷியேஷன் வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எக்ஸாம்பிளுக்கு 1964 24 கேரட் 10 கிராம் கோல்டு வந்து வெறும் 63 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அதே 2000 வந்து பார்த்தீங்கன்னா 4400 ரூபாய்க்கு வந்துச்சு. இப்போ 2023 61,000 ரூபாய்க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆவரேஜாக கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 25 இயர்ஸாக 11 to 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. அதனால் வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை ஃபீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருது. இப்போ கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஃபிசிக்கல் கோல்டாகவும் பை பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டாகவும் பை பண்ணலாம், ETF-ஆகவும் பை பண்ணலாம், டிஜிட்டல் கோல்டாகவும் பை பண்ணலாம், சாவரின் கோல்டு பாண்டாகவும் பை பண்ணலாம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் லிக்விடிட்டி இருக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டாவோ ETF-ஆவோ பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும் அதை மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு 20% உங்களோட அசட் அலோகேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா அதில் எல்லாமே ரிஸ்க் ஜாஸ்தின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து ETFs இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே செக்டர் ஓரியன்ட் பண்ணுறது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றவங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஹை ரிஸ்க் இருக்கும், ஆனால் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 4000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 25% ஒரு 1000 ரூபாய் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு 1000 ரூபாயில் வந்து இண்டெக்ஸ் செக்டர்லேயே இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் செக்டர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிமைனிங் ஒரு 2000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் SIP மூலம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட். அதாவது ஒரு 4000 எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 50% இண்டெக்ஸ்லேயே செக்டர்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இண்டெக்ஸே செக்டரை அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலாக ஒரு 4000 rupees வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ETF மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறோம். ETF வந்து நீங்கள் செக்டர் பேஸ் பண்ணியோ இல்லை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக 12 to 18% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கிடைக்கும், நமக்கு அதே மாதிரி ETF-லேயே கிடைக்கும். ஸோ ETFங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஆன்லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எனி டைம் பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ETF மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும்.
நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாக்ஸாக வாங்கி எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது, ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சிங்கிள் ஸ்டாக்கில் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஇ, ஏர்னிங் பர் ஷேர், பிபி ரேஷியோ, இதெல்லாம் எப்படி வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் அனலைஸ் வந்து நம்ம சேனல் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ சீரீஸ்னு ஒன்று போட்டுட்ருக்கோம். அதில் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், அதாவது 1 crore நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்னா என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சென்செக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இருக்குது, மிட் கேப் இருக்குது, வேர்ல்டு இண்டிசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிஃப்டிலேயோ சென்செக்ஸ்லேயோ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். செக்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் இருக்குது, ஆட்டோ பீஸ் இருக்குது, பேங்க் பீஸ் இருக்குது, கன்சூமர் பீஸ் இருக்குது, ஃபார்மா பீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது ஐடி, பேங்க் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். டிஃபென்சிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் டியூரபிளில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் ஏதோ ஒரு செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 to 20% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 3 கேட்டகரிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட், அதாவது ஒரு 10,000 ரூபா தான் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. இதுவே ஒரு லாங் ரன் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹியூஜ் போர்ட்ஃபோலியோவாக மாறும். ஸோ ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதையுமே ஒரு சிங்கிள் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் டைவர்ட்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் அப் மாற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.